நோட்ஸ் இருக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நோட்ஸ் இருக்குன்ற பேர்ல ஃபுல் புக்கையுமே அண்டர்லைன் பண்ணி வைப்போம். கடைசியில நோட்ஸ பார்த்து ரிவைஸ் பண்ணலாம்னு பார்த்தா, எங்க அதுவே பெரிய புக்க விட நம்மளோட நோட்ஸே பெருசா இருக்கும். ஸோ அத பார்த்து ரிவைஸ் பண்ண முடியாது. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹைலைட் பண்ணி படிப்பாங்க. இட் இஸ் அ குட் தான். ஆனா ஹைலைட் பண்ற பாயிண்ட்ஸ் எதுவுமே இம்பார்ட்டன்டா இருக்காது. எதை ஹைலைட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு தெரியாம சோ ஒரு விதமா ஹைலைட் பண்ணி படிப்பாங்க. பட் ஹைலைட் பண்ணி படிக்கிறது என்னமோ ஒரு மெத்தட் தான். ஆனா எதை ஹைலைட் பண்ணணும், எப்படி ஹைலைட் பண்ணணும், எந்த ஒரு ஐடியாவும் இல்ல. நான் மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் நம்மள மாதிரி தான் இருப்போம். எங்களுக்கு நோட்ஸ் இருக்கிற பழக்கமே கிடையாது. சோ ஃபுல்லா கவனிப்போம், ஃபுல்லா போடுவோம். ரைட்டா? சோ அவ்வளவுதான். இதை தாண்டி நாங்க என்னமா பண்ண போறோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா எக்ஸாமுக்கு 20 ஹார்ஸ் நம்ம எஃபோர்ட் போட்டு படிக்கிறோம்ல, அதுல முக்காவாசி 20% கூட நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது. டெய்லி 20 ஹார்ஸ் கூட படிக்கலாம். ஆனா ஞாபகம் வருது எக்ஸாமுக்கு ரீகால் பண்றேன்றப்போ நம்மளுக்கு முக்கியமான தேவை நோட்ஸ் தான். ஸோ நோட்ஸ் ஒருத்தங்க ப்ராப்பரா எடுக்க ஸ்டார்ட் பண்ணாதானே அழகா இருக்கும். இந்த நோட்ஸ்ங்கிறது ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுக்கும் வித்தியாசமா எடுக்கணும். அதுவே நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தாண்டி இதை எப்படி எடுக்கணும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எடுக்க போறோம் அண்ட் அதுக்கு ஏதாவது சயின்டிபிக் மெத்தட்ஸ் இருக்கானா இருக்கு. இந்த சயின்டிபிக் மெத்தட்ஸ் தான் ஒரு ஃபுல் வீடியோல நான் பேசியிருக்கேன். அந்த வீடியோக்கு கீழே இந்த இடத்துல கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு எப்படி நோட்ஸ் இருக்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதை வச்சு நம்மளோட எக்ஸாமை சூப்பராக ரிவைஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் சூப்பராக மார்க் வாங்கலாம். அண்ட் பை த வே எல்லாருமே உங்களோட ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல என்ன மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.